ஃபோன் அடிக்கிட்டே வர ஃபோன் பண்ணுறானே. சொல்லுவாப்ல. என்ன ஊர் என்ன ஏதுன்னு தெரிலடா. இந்த கூகுள் இப்போ பார்த்து கரெக்டாக வந்துடுறேன். சரி ஓகேடா கூப்பிட்றேன். பாய். இப்போ என்னது இது இப்படி தான் காமிக்குது. இந்த சைடு தான் போகணும் போல். போய் பார்ப்போம். இந்த டேர்ன் லெஃப்ட் இருந்து டேர்ன் ரைட் இருந்து இப்படி தான் போகணும் போல். என்னடா சத்தம்? யோ யாரையா ப்ரோ? நீங்கள் வேறு இங்கே விழுந்து கிடக்குங்க. வாங்க ப்ரோ. அட ஃபோனு கண்ணையெல்லாம் வர விழுந்துருச்சா? வாங்க எடுத்துக்கலாம். வாங்க உட்காருங்க வாங்க. பேக்கை மாட்டிட்டு சரிக்கலான்னு வந்துட்டேன். பார்த்து எங்கே அடிபட்டுருக்கான்னு பாரு ப்ரோ, கையில் காலில். ப்ரோ யார் ப்ரோ நீங்கள்? தண்ணி வேற இல்லையே. இங்கே இருக்கு ப்ரோ. ப்ரோ இந்த பேக்கை கழட்டுங்க. சைடு இருக்கு ப்ரோ. இங்கே இருக்கு தண்ணி. கொடுங்க காப்பாற்றுறேன். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஏப்பா என்ன அடி. ப்ரோ யார் நீங்கள்? எங்கேருந்து வரீங்க? யாரை தேடி வந்திருக்கீங்க? இல்லை ப்ரோ, இங்கே இந்த குணசேகரன் சொல்லி ஒருத்தர் வீடை தேடி வந்தேன். அப்படியே கூகுள் மேப்பை பார்த்துட்டு கீழே விழுந்துட்டேன். ப்ரோ அந்த பஞ்சர் கடை குணசேகரன் தானே ப்ரோ? அவருங்க போகிற வழியே தான் எங்களுக்கு. அவர் பக்கத்து தெரு தான். அவங்கள விட்டுறாங்க. ஐயோ ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த ஊரில் எங்கே எது எங்கே இருக்குன்னே தெரில. எல்லாமே சைடு சைடாக போகுது. ஆமாம் ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ இங்கே தனியாக ஆலமரத்துக்கு அடியாக உட்காந்துருக்கீங்க? வாயம் போதும் இங்கே சும்மா அப்படியே வந்து உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பான் ப்ரோ. என்ன ப்ரோ சோகமான பாட்டு மரத்துக்கு அடியில்? என்ன லவ் ஃபெயிலியரா? அட ஏன் ப்ரோ நீங்கள் வேற தான் ஞாபகப்படுத்துறீங்க. கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி வா ப்ரோ, உனக்கு வழியை காட்டுறேன். சரி உனக்கு வழியும் காட்டுறேன், லவ் ஸ்டோரியும் சொல்கிறேன். இந்த வாட்டரிகள் வேற இந்த இடத்துல வை. எங்க ப்ரோ 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 இருங்க ப்ரோ, நானும் வரேன். சீக்கிரம் வா. பஞ்சர் மாவை பார்க்கணுமா இல்லையா? வாங்க வாங்க பார்த்து வாங்க. இந்த பக்கம் தான் போகணும். ஒத்தையடி பாதையில நானும் ஓடுறேன். ஓகே, உங்களுக்கு நான் என்னோட லவ் ஸ்டோரியை சொல்கிறேன். ஓகே ப்ரோ. என்னோட காதலும் அவளோட முகத்தில் ஆரம்பித்து அவளோட குணத்தில் தான் முடிஞ்சிச்சு. அவளை நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் ரொம்ப கட்டுப்பாடான வீடு. அதனால் நாங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் பார்த்துக்கிறது பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எங்கள் லவ் லெட்டர் லவ் தான். ஸோ லெட்டரில் தான் லவ் பண்ண ஆரம்பித்தோம். லெட்டரில் தான் லவ் பண்ணி லெட்டரில் தான் முடிஞ்சிச்சு. என்னோடய லவ்வை நான் அவள்கிட்ட லெட்டரில் தான் சொன்னேன். அவளும் லெட்டரில் தான் சொன்னான். அன்பேன்னு ஆரம்பிக்கிறப்ப என்னோட மொத்த அன்புமே அவளுக்காக நான் தந்தேன். இப்படிக்குன்னு முடிக்கிறப்ப அவளோட லெட்டருக்காக நான் காத்திருந்தேன். லெட்டரில் அவள் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவளும் லெட்டர் அனுப்புனா, நானும் லெட்டர் அனுப்புனேன். போக போக அவளோட கஷ்டத்தெல்லாம் சொன்னான், அவள் குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொன்னான். ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிச்சு இது கஷ்டம் முடியாது அப்படின்ட்டு. அப்போலேருந்தே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவளோட கஷ்டத்தை சொல்லும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த லெட்டரில் இருந்துச்சு, என் குடும்பத்தை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த நாள் அவங்கள மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஒன்றையும் விட முடியல, அவங்களையும் விட முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த லெட்டரில் இருந்துச்சு. அடுத்த லெட்டர்லேயே நான் எழுதியிருந்தேன், நீ எனக்காக உன் குடும்பத்தை விட வேணாம், நீ உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு.
உன் மேலே என்றைக்கும் மரியாதையும் குறையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எழுதி அவளுக்கு அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் வரல, லெட்ரு எதுவுமே வரல. இப்போ வரைக்குமே லெட்ரு வரும்னு நான் காத்திருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் வருமா அப்படின்ட்டு. அதுக்கு நான் பதில் லெட்ரு போடுவேண்ணா அப்படின்ட்டு. நான் ஈஸியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி நிறைய பேர் சொல்ல முடியாமல் இருப்பாங்க, சேர முடியாமல் இருப்பாங்க குடும்பத்தினால. பாக்கியா ஒரு நடந்ததுக்கு விவசாயம் பண்ணவே வந்து நிற்கிறான். ஏம்மா, ஐயோ தான் ப்ரோ நடந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ரோ, உட்காந்துடலாம். ஏன் ப்ரோ நீங்கள் லவ் பண்ணுறப்ப தெரியும் அவங்க கிடைக்க மாட்டான் அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணும் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கு. அப்புறம் எப்படி ப்ரோ மறந்துட்டீங்களா? மறக்கலாம் இல்லை ப்ரோ, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன ப்ரோ ஷாக்கா பார்க்குற? உனக்குமா? ஆமாம் ப்ரோ. வாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம்ன்ற மாதிரி நான் ஒரு தத்துவம் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க, சரி வாங்க, என் கருத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. என் காதலை சொல்லும் போது அவங்க பண்ணதும் அதான், என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியதும் அதான். அக்செப்ட்.